விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு மகிழ் ஹேர் ஆயில். தொடர்புக்கு 9600506810. ராணுவ வீரர்களின் தியாகத்தால் தான் மக்கள் உற்சாகமாக பண்டிகைகளை கொண்டாட முடிகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தான் பிரதமராக பதவியேற்றது முதலே எல்லையில் நாட்டை பாதுகாக்கும் வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதன்முறையாக சியாச்சினில் வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார். இந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் நவ்ஷெரா பகுதிக்கு சென்ற அவர் அங்குள்ள ராணுவ வீரர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் வீரர்களிடையே உரையாற்றிய மோடி, தீபாவளி நன்னாளில் கோடிக்கணக்கான இந்தியர்களின் ஆசிகளை உங்களில் ஒருவனாக கொண்டு வந்துள்ளேன் என்றார். ராணுவ வீரர்களால் தான் மக்கள் நிம்மதியாக உறங்குகின்றனர், பண்டிகைகளை உற்சாகமாக கொண்டாடுகின்றனர் என பெருமிதம் தெரிவித்த மோடி, துல்லிய தாக்குதலில் நவ்ஷெரா படைப்பிரிவினரின் பங்கை எண்ணி நாடே பெருமை கொள்கிறது என தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான 65 விழுக்காடு கருவிகள் உள்நாட்டிலேயே கொள்முதல் செய்யப்படும் வகையில் முன்னேற்றம் கண்டிருப்பதாகவும் கூறினார். ராணுவத்தில் பெண்களுக்கான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிய பிரதமர், நாட்டின் பாதுகாப்பில் பெண்களின் பங்களிப்பு புதிய உயரத்தை எட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு மகிழ் ஹேர் ஆயில். தொடர்புக்கு 9600506810.